அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து நம்மளுக்கு மதுரையிலேருந்து வந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃபார்ம் ஆர்கே பேனில் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன போயிட்டுருக்கு, நம்ம வீடியோவில் சொல்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நேரில் வந்து பார்த்தாருங்க. பார்த்துட்டு நாமளும் வந்து நிறைய டிப்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம லைஃபுக்கு செட் ஆகுமா, என்ன ஏது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஓகே நம்ம வந்து இதில் இறங்கலாம், ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிருக்காங்க. இவரோட முதல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னென்ன பிளான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டார் இங்கிருந்து அப்படின்றத பற்றி வந்து கேட்போம். இது கேட்குற மூலிமா வந்து இது வந்து ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் மாட்டு பண்ணையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்றத உங்களை ஊக்குவிக்கிறத விட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது செட் ஆகுமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் காலேஜ் டைம்லேருந்து எனக்கு ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸஸ் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உங்களோட யூடியூப் சேனலை அதுக்கப்புறம் பார்த்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கும் போது சரி இப்படிலாம் பண்ணலாம், இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஈரோட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி இருக்கும்போது நான் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது கேட்கும்போது நீங்கள் கேட்டீங்க கறப்பீங்களா, அதெல்லாம் தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஓன் லேண்ட் இருக்கா, அதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருந்ததுன்னா இதுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஓன் லேண்டு என்கிட்ட இப்பயும் ஓன் லேண்ட் இல்லை, லீஸ்க்கு தான் எடுத்து அதில் வந்து சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ ஷெட்டு போட்டுட்டு ஓலைக்கீத்து தான் போட்டுட்டு ஃப்ளோரிங் மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் மற்ற ப்ராசஸ் எதுவுமே பண்ணலை, நேப்பியர் மட்டும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்படி பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கைடன்ஸ் கேட்கும்போது சரி நீங்கள் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இப்போ கற்றுக்கிட்டேன். என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குன்றதையும் சொன்னீங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ என்னென்ன மைனஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபீல்டில்? ஏன்னா ப்ளஸ் நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. நம்ம வந்து மைனஸில் இருந்து தான் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ண முடியும். அதனால் என்னென்ன ப்ளஸ் மைனஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னை பிடிக்கிறது வந்து இப்போது பெரிய மைனஸாக பார்க்குறேன். அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்றதையும் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுபடி போனால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வந்து ஃபீடிங் வந்து மெயின் ஃபீடிங் வந்து எப்படி பண்ணணும், ஃபீடிங்கில் தான் எல்லாமே இருக்குது. மாடை நல்லா கொண்டு போகிறதுலையும் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு போகிறதும் இந்த ஃபீடிங்கில் மட்டும்தான் இருக்குது. அந்த இது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்த மெத்தடில் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையோடைய சக்ஸஸ் அப்படின்றது பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான 2 விஷயம், நல்லா சுத்தமாக நீட்டாக பால் கறக்கணும், ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணி பராமரிக்கணும். இந்த 2 விஷயத்த பக்காவாக நம்ம பண்ணோம்னாவே ஆல்மோஸ்ட் பிரச்சனைகளை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஏன்னா வந்து உணவே மருந்து, அது எல்லா இதுலேயும் நம்ம சொல்கிறதா உணவே மருந்து. எவ்வளோ பக்காவாக நம்ம ஃபீட் பண்ணி எந்த அளவுக்கு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் கவ் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இது ஹெச்எஃப் பெரிய கவு, பெரிய லிட்டர் கறக்குறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலில் வந்து நம்ம ஃபீடிங் இதையும் நம்ம பின் ட்ராப்பில் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ நேரத்தில் நம்ம ஃபீடிங் முடிக்கிறோம், எவ்வளோ நேரத்தில் மில்கிங் முடிக்கிறோன்னு. நம்ம வீடியோவில் சொன்னதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போது அப்படி இருக்கும்போது வந்து இது வந்து ஒரு நாளில் முடிஞ்சிடாது. இது ஒரு குறிப்பிட்ட நாள் நாமளும் ப்ராக்டிஸ் ஆகணும், கவ்வையும் வந்து அந்த ஃபீடிங் பேட்டர்னுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து பாசிபிலிட்டி ஆகும். இன்றைக்கி காலையில், நேற்று ஈவினிங், இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 11 மாடு மில்கிங் ப்ளஸ் ஃபீடிங் எல்லாமே சேர்த்து ஒரு 50 மினிட்ஸ் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் அப்போ எந்த அளவுக்கு நீங்களும் அதுக்கு கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும், ப்ளஸ் மாடையும் ட்ரெயின் பண்ணணும். இந்த 2 விஷயங்களும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் அந்த ஃபீடிங் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு, நீங்களே ஃபீடிங் பண்ணீங்க, நீங்கள் மில்கிங்கும் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் ப்ராக்டிஸ் ஆச்சு? ஈஸியாக தானே இருந்தது. எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தால் எல்லாமே ஈஸியாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக கொண்டு போயிடலாம். எப்படி நீங்கள் டப்பா கணக்கில் அளந்து போடுவீங்களா, இல்லை எந்த மாதிரி பண்ணுவீங்க? கிராம் அதை மில்கிங் பொறுத்து அந்த மாடு எவ்வளோ லிட்டர் கறக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ட்ரை மேட்டர் கால்குலேஷன் நம்ம சொல்லி கொடுத்தோம், ஒரு எப்படி வந்து ஃபீட் பண்ணுறது எப்படின்றது. ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஒவ்வொரு மாடுக்கும் நீங்கள் எப்படி இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதை வந்து நீங்கள் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே உங்கள் மாட்டை வந்து எப்படி ஃபீட் பண்ணால் அந்த மாடை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன ஐடியாவோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, வேஸ்டேஜ் எல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண, எப்படி வேஸ்ட் ஆகுதா, இல்லை எந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை.
ஓகே ஓகேங்க. இப்போ ஏன்னா நம்ம தேவையான அளவை கரெக்டாக ஃபீட் பண்ணும்போது வேஸ்டேஜ் வராது. ஓவராக ஃபீட் பண்ணால் மாடு வேஸ்ட் பண்ணுவோம், கம்மியாக ஃபீட் பண்ணால் மாடுக்கு இல்லாமல் போகும். பட் ப்ராப்பரான அதோட தேவைக்கு ஃபீட் பண்ணோம்னா கண்டிப்பாக மாடு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொன்னோம். வேறு என்னென்ன நம்ம மாட்டை வந்து பராமரிக்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கோம்? ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக பண்ணுறோமா இல்லை என்ன எப்படி? சிம்பிளாக தான், ரொம்ப காம்ப்ளிகேஷனாக எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் சிம்பிளாக அப்படி தான் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வெளியே வேறு மாதிரி கேதர் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஹெச்எஃப்பை பொறுத்து? ஹெச்எஃப்னா பால் கறவை அதிகம் தரும், ஆனால் லிக்விடாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரீட் பண்ணுறது கஷ்டம், இன்ஜெக்ஷன் பண்ணுறதுல செனை பிடிக்காது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே நம்ம பால் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பால் நல்லா திக்காக தான் இருக்குது. அதுக்கேற்ற ஃபீட் கொடுத்தா அதுலேருந்தும் அவுட்புட் வரும்ன்றது நீங்கள் சொல்லி தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லிக்விடாக தான் பால், ஜெர்சி தான் நல்லா திக்காக தரும், ஹெச்எஃப் வந்து ஃபேட்டும் எஸ்என்எஃப்பும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு இருந்தது. அது மாதிரி இப்போ எப்படிங்கன்னா நம்ம ஃபேட் எஸ்என்எஃப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெச்எஃப் அளவுக்கு இல்லைனா, ஜெர்சி அளவுக்கு நமக்கு இல்லைனாலும் பட் நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான குவாலிட்டி இருக்காது. ஃபீட் கொடுத்து நல்ல ஆரோக்கியமாக பராமரிச்சுட்டு அதோட வெயிட் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதில் ப்ராப்பரான ஃபேட் எஸ்என்எஃப் வரும். அது வந்து ஒரு ஹியூமனால் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு நல்ல நீட்டான குவாலிட்டியில் தான் இருக்கும், ரொம்ப மோசமான குவாலிட்டியில் இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேட் எஸ்என்எஃப் டவுன் ஆன மாடுகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து போர் மெயின்டெனன்ஸ்னாலையும் போர் ஃபீடிங்னாலையும் வர்றதாங்க. அதனால் வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பிளான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். எப்படி எந்த கவு வாங்கலாம் எப்படின்ற ஒரு பிளான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபடி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம், ஃபீடிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம கைட் பண்ணுவோம். ஓகேங்க, நீங்கள் எப்போ கேட்டிங்கன்னா நம்ம கைட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், நீங்கள் அவசரப்பட்டு மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போது சார் மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதை ரிசர்ச் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இங்கேயே நீங்கள் வரணும் அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ஸ் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணி நான் ஒரு 2 days ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேளுங்க. அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேளுங்க. அப்படி உங்களுக்கு பக்கத்தில் யாரும் அலோவ் பண்ணலினா நீங்கள் தாராளமாக நீங்கள் நம்ம ஃபார்முக்கு வரலாம். வந்து ஒரு 2 days கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மித்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா வேண்டாமன்றதே நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் வரீங்களோ அது வர்றதுக்கு ஒரு ஒன் டே முன்னாடி வந்து எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரோம், எங்கள் மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லி கேளுங்க. கேட்டு தாராளமாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரப்பட வேண்டாம். பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதிகமான உழைப்பு போடக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதனால் வந்து ப்ராப்பராக பண்ணணும். கடைசியாக வந்து அவர் வந்து புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு ஏதாவது அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் வந்து அவர் சொல்லலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். உங்களுடைய வேர்ட்ஸ் புதுசாக வர்றவங்களுக்கு எதாவது சொல்லுங்கள். நம்மளோட ஓன் ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் கைடன்ஸ் மட்டும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம், ஆனால் ரிஸ்க்கு பூரா நம்மளோடது. சேஃபாக பண்ணிட்டா ஓகே தான் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள், டக்குன்னு முடிக்கிறீங்க. ஹெல்த்து ஃபஸ்ட்டு, நம்மளோட ஹெல்த்து வந்து கரெக்டாக இருந்து கொண்டு போனால் இந்த ஃபார்மை வந்து லாங் லாஸ்டிக்காக கொண்டு போக முடியும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. அந்த மாதிரி வாங்க வந்து கற்றுக்குங்கன்னு யாருமே இதுவரையும் சொல்லி நான் கேள்வியே பட்டதில்லை. இது எனக்கு ஒரு ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, எல்லோரும் வந்து யூஸ் பண்ணால் பெஸ்ட், கரெக்டாக ஃபார்ம் கொண்டு போகலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். முன்னாடி கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு 10 மாடு கறந்துட்டீங்க, காலையில் சாயங்காலம் கறந்தாச்சு, கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபியர்லெஸ் கம்மியாக இருக்கும். நம்ம புதுசாக வந்து உடனே நம்ம போய் மிஷின் மாட்டி கறக்க ஆரம்பிக்கிறக்கும் ஆல்ரெடி ஒரு ட்ரையல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபீடிங் எல்லாம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு கெயின் பண்ணிட்டீங்க. அதனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான டிப்ஸ் என்னவோ நம்ம அதை இது பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துட்டே தான் எப்போ இருப்போம். பண்ண ஆரம்பிக்கிறவங்க தயவுசெய்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.